வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ஏ தம்பி, இது என்னதுப்பா? பார்க்கறதுக்கு நிலக்கடலை மாதிரியும் இல்லை. இது மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு காய போட்டிருக்கே. இது என்ன தீவனம்? பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இது என்ன விதப்பா இது? ஏக்கா, இது வந்து மாட்டு குடுக்கவுள்ள தீவனம் இல்லக்கா. இது வந்து கொக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? ஆமா தம்பி, கொக்கோ கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா, அந்த கொக்கோயில உள்ள இருக்கிற அந்த விதையை வந்து நான் காய போட்டிருக்கேன். தம்பி, நிறைய விவசாயிகள் வந்து அவங்க நிலத்துல இன்னைக்கு தென்னைக்கு ஊடுபயிரா போட்டிருக்காங்க. இந்த கொக்கோ இன்னைக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில்ப்ப நிறைய விவசாயிகள் சொல்றாங்க. ஆமாக்கா, அதனாலதான் வந்து நான் கிட்டத்தட்ட நானும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தென்னைக்கடையில ஊடுபயிரை வந்து கொக்கோ சாகுபடி செய்தாக்கா. இப்போ வந்து எனக்கு வந்து கொக்கோயிலேருந்து அதிக அளவில் வந்து வருமானம் கிடைச்சிட்டு இருந்து. அதனால அந்த விதைகளை வந்து காய போட்டு அவங்க கம்பெனிக்காரங்க வந்து மாதத்துல வந்து ஒரு நாள் வருவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து நான் வருமானத்தை பார்க்குறேன்க்கா. பரவாயில்ல, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எந்த சாகுபடி பண்ணா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கப்பா. சரி, இது வந்து எந்த விவசாயி இது போட்டிருக்காங்க? நீனும் போட்டிருக்கேன்னு சொன்ன. உனக்கு யாருப்பா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்தாங்க? ஏக்கா, எனக்கும் வந்து ஒரு விவசாயி தான்க்கா சொல்லி தந்தாங்க. அவங்க வந்து திப்புரமலையை சார்ந்த கேவி ஹரிதாஸ் அவங்கக்கா. அவங்க வந்து தென்னைக்கடையில் வந்து பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்கிறாங்க. அதுலேயும் கூட வந்து அவங்க வந்து கொக்கோ கூட போட்டிருக்காங்க. அவர்கிட்ட இருந்தால் இந்த ஐடியா மூலம் கேட்டு நானும் போட்டிருக்கேன்க்கா. சரி தம்பி, நமக்கும் அவர் தோட்டத்தை போய் பார்த்து அவர் என்னென்ன ஊடுபயிர் போட்டிருக்காரு, அது கொக்கோ எப்படி சாகுபடி முறைகள் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரை அணுகலாம்ப்பா? ஏக்கா, அவர் இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பேசுறாங்கக்கா. கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்கிறப்பா. கேட்டுட்டு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரியா? சரி அக்கா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்? சரி, எனக்கு விவசாயத்தை பொறுத்த வரையில் ஒரு 5 வயசுலேருந்து அப்பா அம்மா கூட விவசாயத்துக்கு இறங்கியிருக்கேன். முதல்ல வயல் கிருஷி தான் நடந்துட்டு இருந்து, வயலெல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தாலும் சின்ன பருவத்தில் அம்மா அப்பா கூட வயலில் போய் கிருஷி பண்ணதும் மாடு கொண்டு உழுவுறதும் அந்த மாதிரி பழக்கமாக இருந்து அந்த பழக்கத்துலேருந்து விவசாயத்துக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்து எனக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே விவசாயத்தில் அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம். இப்போ என்ன மாதிரி பயிர்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? இப்போ தற்சமயம் மரவள்ளி கிழங்கு, வாழை, தென்னை ஊடுபயிராக தென்னைக்கிடையில் இப்போ தற்சமயம் ஊடுபயிராக அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கேன். வாழை, ரசகள்ளி, பாளையங்கொட்டான், பூங்கொல்லி, கற்பவள்ளி அந்த மாதிரி போட்ட வாழை இனங்களை நட்டுருக்கேன். நட்டு ஊடுபயிராக நடத்தினேன். அதுக்கு போக கொக்கானது தென்னைக்கிடையில் ஊடுபயிராக நல்ல வளர்ச்சியோட நல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரையில் பரவாயில்ல, நல்ல அளவு ஓரளவு பயன் கிடைக்குது. முன்னாடின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து நெல் விவசாயம் வந்து அதிக அளவில் வந்து விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. தற்போதுன்னு பார்க்கும்போது அதிக அளவில்னு பார்க்கும்போது தென்னை சாகுபடி செய்கிறீங்க. தென்னைக்கடையில் ஊடுபயிர்னு பார்க்கும்போது வாழை, கொக்கோ, அதேபோல் வந்து மரவள்ளி, நல்ல மிளகு சாகுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த தென்னைக்கடையில் ஊடுபயிர்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? சார், ஊடுபயிர் சொன்னால் அந்த தென்னைக்கடையில் உள்ள பிள்ளை கொத்துக்கு ஆள் விட ரொம்ப இதாகும். ஊடுபயிர் விடும்போது நம்ம அதை பாதுகாக்கும்போது அந்த தென்னைக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தென்னை மகசூலும் அதிகமாக இருக்கும். பொது விவசாயிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது தென்னைக்கடையில் ஊடுபயிர்னு பார்க்கும்போது இந்த வாழை, நல்ல மிளகு இதுதான் வந்து அதிக அளவில் வந்து ஊடுபயிர் சாகுபடி செய்வாங்க. இது நீங்கள் வந்து கொக்கோ கூட சாகுபடி செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ அந்த கொக்கோ சாகுபடின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? ஆர்வம் சொன்னால் முதல்ல வீட்டு பக்கத்தில் 3 தை நட்டுருந்தேன். அதுலேருந்து அணு எடுத்து அது எங்கே விற்கணும் தெரியாமல் தோட்டக்கலை அணுகினேன். அவங்க இப்படி கம்பெனிக்கு அட்ரஸ் கொடுத்து அப்படியே கம்பெனி மூலியமாக அறிமுகப்படுத்தினாங்க. அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களே வந்து ஒரு 200 தைக்கு மாரி தந்தாங்க. முதல் ஃபஸ்ட்டு தந்து அதை எப்படி நடணும் என்ன அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே உரம் தந்தாங்க. அது நட்டு வளர்த்து பரவாயில்ல. இப்போ 2 வருஷமாக பறிக்க தொடங்கிட்டேன். அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு, கம்பெனிக்காரன் மாதம் வருவாங்க, அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ முதல் அனுபவம் பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கொக்கோ வந்து ஒரு 3 மரம் வந்து வச்சுருந்தீங்க. இப்போ அதுலேருந்து தான் வந்து நீங்கள் வந்து அந்த கொக்கோ சாகுபடி வந்து ஆரம்பிச்சிங்க. ஆமாம் சார், 3 தை நட்டுருந்து அந்த இதுலேருந்து அந்த மகசூல் கிடச்சி அதை என்ன செய்யணும் தெரியாமல் இருந்த டைமில் இப்படி தோட்டக்கலை அனுபவிச்சு அவங்கள சப்போர்ட் செய்வாங்க. இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை தென்னை மரங்கள் வரை உங்கள்கிட்ட இருக்குது? தற்சமயம் ஒரு 200 தென்னை மரம் பக்கத்தில் நிற்கி. 200
200 தென்னை மரங்கள் இருக்கு. அதுக்கடையில் ஊடு பேருன்னு பார்க்கும்போது நீங்க வந்து கொக்கோ, வாழை, நல்ல மிளகு வந்து சாகுபடி செய்றீங்க. நீங்க கூட சொன்னீங்க இந்த கொக்கோ செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக தந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது எத்தனை நாற்றுகள் வந்து வாங்குனீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் 200 நாற்று தந்தாங்க. 200 நாற்று நடவு செய்தேன். அது வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து அந்த இடத்த வந்து பார்த்தாங்களா? பார்த்தோம் வந்தாங்க. பார்த்து அதுக்குள்ள சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க தந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 நாற்றுகள் வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து வாங்குனீங்க. அது நீங்க விலை கொடுத்து வாங்கினதா இல்ல மானிய திட்டத்தில் தந்தாங்க? மானிய திட்டத்தில் தான் பயன்பெற்றீங்க. இது நீங்க ஏதாவது தோட்டங்கள்ல போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கு அந்த கொக்கோ சாகுபடி பண்ற விவசாயிகளா? அனுபவங்கள் இருக்கு. பக்கத்துல தோட்டம் நான் விசாரிச்சிருக்கேன், அவங்க பார்த்துருக்கேன். பார்த்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால. அதுலயே ரகங்கள் அந்த மாதிரி இருக்கா? ரகம் ரெண்டு ரகம் நான் பார்த்துருக்கேன். 2 ரகம் இருக்கு. ஒன்று மஞ்சள் கலர்ல இருக்கு, ஒன்று ரோஸ் கலர்ல வரும். 2 ரகம் இருக்கு. அந்த 2 ரகம் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க? அவங்க 2 ரகம் அவங்க தந்தையில 2 ரகம் மாறி வருது. ஆரம்பத்தில் கண்டுபிடி காபருவத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே வந்து நீங்க வந்து ஒரு 200 தென்னை மரம் வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு 4 தென்னை மரம் இருக்கும் பார்க்கும்போது அது நடுப்பகுதியில் வந்து நீங்க இந்த குழிகள் எடுத்து நடுறீங்க. ஆமாம் சார். அந்த நடுப்பகுதியில் குழி எடுத்து நடுறோம். அந்த நடவு முறையை சொல்லுங்க. அந்த நாற்றுகளை வாங்கி எப்படி என்ன அளவில் வந்து மண்ணில் வந்து ஆழப்படுத்தி நம்ம நட வேண்டி இருக்கும் சார்? முதல்ல 2 அடி குண்டு எடுக்கணும். 2 அடி குண்டு எடுத்துட்டு ஒரு 1/2 அடி மண்ணு போட்டு நிறுத்தணும். நிறுத்திட்டு அதுக்கு மேலே தை வச்சுட்டு அதுக்கு மேலே சாணி உரம், கை உரம், வேப்பம் புண்ணாக்கு, எள்ளு பொடி இதெல்லாம் போட்டு விட்டாச்சுன்னா வேற டக்குன்னு அடிக்கும். அதனால அது கை உரம் போட்டு விட்டாச்சுன்னா நல்லா இருக்கும். இது ஈல்டை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் பிறகு நமக்கு அந்த ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம்? ஈல்டு ஒரு நல்ல பராமரிச்சு எடுத்தாச்சுன்னா 2 வருஷத்துக்கு எடுக்க தொடங்கிடலாம். ஈல்டு 2 வருஷத்துல எடுத்துடலாம். 2 வருஷத்துல வந்துடும். அப்போ அந்த அளவுக்கு பராமரிப்பு முக்கியத்துவம் வந்து நீங்க எப்படி கொடுக்குறீங்க ஒவ்வொரு ஆண்டும்? ஒரு ஆண்டும் 6 மாதம் வரைக்கும் கை உரம் போடணும். மிச்சரு பேட்டன் பாக்ஸ் 16 அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன். அவங்க சொல்லுவாங்க இன்னென்ன உரம் போடு, இப்படி இந்த டைமில் இன்னும் உரம் போடணும்னு சொல்லியாச்சுன்னா அது மாதிரி செய்தாச்சுன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள்ல இருந்து காய்ப்பு திறன் வந்துடும். 2.5 வருஷத்துலாம் காப்பாற்றிடலாம். இது நம்ம அந்த கவாத் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், மரம் ரொம்ப வளர விடாது, ஹைட்டு போக விடாது. நம்ம கை பறக்கி கணக்கு பண்ணி கவாத்து ரவுண்டு பண்ணி கவாத்து பண்ணி பண்ணணும். கவாத்து பண்ணுறதுனா அந்த வேஸ்ட்டு வந்து மூட்டுக்குள்ளே உரமாகவும் பில்லு வளர்கிறதும் கொஞ்சம் குறையும். ரொம்ப கைட்டில் பேச்சுன்னா நம்ம காய் பறிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதனால கவாயத்து தேவைக்கு அளவு நம்ம கையெழுத்து மாதிரி கவாயத்து பண்ணி விட்டால் நல்லா இருக்கும் பார்க்க. முதல் ஆண்டு காய்ப்பு திறன் பார்க்கும்போது எவ்வளோ காய்கள் வர வாய்ப்பு இருக்கும்? முதல் ஆண்டு சொன்னால் கம்மியாக தான் இருக்கும். அதில் ரொம்ப கேடு போகும். நம்ம இந்த பராமரிப்புனால நம்ம தெரியாமலும் கொஞ்சம் கேடு போகும். இருந்தாலும் ஒரு மரத்துலேருந்து 10-25 காய் முதல் டைம் கிடச்சிரும். முதல் டைம்லேயே ஒரு 20 காய்கள் வர கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு ஆடு வந்துட்டே தான் இருக்கும். குறை வாய்ப்புல வந்துட்டு காய்ச்சிட்டே தான் இருக்கும். அது வந்து பூ வந்து வந்துட்டே இருக்கும். இதே அந்த தண்டு பகுதியில் மட்டும் வர வாய்ப்பு இருக்குமா இல்லை அந்த பக்க கிளைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தண்டுல தான் அதிகபட்சம் வரும். இருந்தாலும் பக்க கிளையிலையும் ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அது விளைச்சல்னு பார்க்கும்போது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அது அதுக்கு ஒரு கலர் அடிக்கும். கலர் வந்து வரும் தெரியும். ஒரு பழுக்கு டைமில் மஞ்சள் கலர் வரும், மற்ற காப்பி பொடி கலர் வரும். 2 கலரில் வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்படின்னு பழுத்தாச்சா அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி அறுவடை பண்ணுறீங்க? அது பழுத்த பிறகு அதை எடுத்து வீட்டில் கொண்டு போய் அதை விதையை தனியாக எடுத்து ஒரு கவரில் ஏதாவது ஊற போடணும். ஒரு வாரம் கட்டி தூக்கி போட்டாச்சு அந்த காய் வந்து ஊதும். முழு பகுதியோட அந்த காயோட ஊற போடணுமா? இல்லை காயை உடைச்சி அதுக்குள்ளே உள்ள சாரை வெளியே எடுத்துட்டு அது காய் விதையை தனியாக எடுத்து ஒரு கவரில் போட்டாச்சுன்னா அதில் அது கொஞ்சம் ஊதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படியே உணர போட்டாச்சுன்னா நல்ல காய் பளபளன்னு இருக்கும். அப்படியே போட்டாச்சுன்னா காய் சுருங்கிடும். காய் எடுத்து அப்படியே உணர போட்டாச்சுன்னா காய் சுருங்கிடும். கொஞ்சம் ஊற வச்சு போட்டாச்சுன்னா ஊறச்சுன்னா கவரில் கட்டி கொஞ்சம் தூரம் போட்டு தொங்க போடணும். தொங்க போட்டாச்சுன்னா அந்த சூட்டுனால கொஞ்சம் காய் ஊதும். ஊற்றியாச்சுன்னா நல்லா இருக்கும், பார்க்க பளபளப்பாக இருக்கும். அது பறிக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரே டைமில் பறிக்கிறீங்களா அறுவடை பண்ணுறது? இல்லை வந்து நீங்கள் வந்து அந்த பழுக்க தானே பறிச்சு நீங்கள் வந்து பழுக்க பறிச்சு ஒரு வாரம் சேகரித்து வச்சுட்டு தான் உடைச்சி போடுது. முதல்ல வந்து ஒரு வாரம் வந்து அந்த பழங்களை வந்து சேகரித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு அது இது சரி பண்ணுங்க. அப்போ அந்த பழங்களை வந்து நீங்கள் பறிச்சு வந்து நீங்கள் தனியாக ஒரு வாரம் போட்டிருப்பீங்க. அப்போ அந்த பழங்கள் போட்டாலும் வந்து எந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஒரு லைட்டு கலரில் வந்தாச்சுன்னா பறிச்சு வீட்டில் போட்டாச்சுன்னா அது நல்ல கலராக வரும், கேடு வராது. அப்படியே வந்து நல்லா இருக்கும். அந்த பழத்தினுடைய அந்த தோடு வந்து நல்லா தடிமனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. தடிமனாக இருக்கு. அதனால நம்ம பழம் கேடுன்னு வராது. அதை வந்து ஒரு வாரம் வந்து நம்ம ஊற போட்டு காய போட்டு எடுக்கிறது நல்லது. நல்லது. இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வாழை கூட வந்து தென்னைக்கடையில் ஊடு பெறாட்டு சாகுபடி செய்யறேன்னு சொன்னீங்க. இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க? வாழை மாதிரி ரசவள்ளி இருக்கு, கற்பூரவள்ளி இருக்கு, மட்டிப்பழம் இருக்கு, செந்துளன் பழம் இருக்கு, ஏத்தன் இருக்கு. ஏத்தனெல்லாம் தென்னைக்கடையில் வேலடி படணும். அதனால தென்னைக்கடையில் அவ்வளோ வராது. இந்த மாதிரி வாழை, ரசகதளி, பாளையங்கொட்டை, சிங்கன், செந்துளுவன் இந்த மாதிரி இனங்களும் கொஞ்சம் அவ்வளோ தென்னைக்கடையில் தாக்கு பிடிக்கும். அந்த கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து வாங்குறீங்க? முதல்ல தோட்டக்கலை துறையிலேருந்து வாங்கினேன் கன்று. அவங்களுக்கும் மானியம் கொடுத்தாங்க. வாழைக்கன்றுகளும் விளைவு மக்கள்கிட்ட அப்படி வாங்கி அப்படி சேகரித்து அப்படி நடுறது. அது வந்து என்ன அளவில் அந்த ஒவ்வொரு ரகத்துக்கு வந்து நீங்கள் குழிகள் எடுக்கிறீங்க, என்ன இடைவெளி கொடுத்து நடுறீங்க? அதுவும் மேக்சிமம் தென்னைக்கடை கூடு பயிர் ஆகும்போது நம்ம நெருங்கி தரப்படாது, கொஞ்சம் கேப் போட்டு நடணும்.
தென்னைக்கும் ஒரு தென்னை கிளையில் 2 தை நடுவு மாதிரி கொஞ்சம் கேப்பு போட்டு நடணும். அது நீங்கள் ஒவ்வொரு ரகங்களை வந்து கலப்பாக நடுறீங்களா இல்லை தனித்தனியாக? இல்லை கலப்பு மேக்ஸிமம் கலப்பாக இருக்குது. இருந்தாலும் சில இனங்களுக்கு தனியாக நிற்கி ஏற்றணும் அந்த மாதிரி ஐட்டங்களும் தனியாக விட்டுட்டு திருசகளி அந்த பாளையங்கோட்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்தா நடுது. என்னென்ன உரங்கள் கொடுக்குறீங்க? உரம் மேக்ஸிமம் மாடு இருக்கனால சாணி உரம் தான் மேக்ஸிமம் போடுது. உங்கள்கிட்ட கால்நடைகள் இருக்கு? கால்நடை இருக்குது. தற்சமே 3 கறவை மாடு இருக்குது. பின்ன கஞ்சி நிற்கி எல்லாம் நிற்கி அதுகளுக்கு வேஸ்ட்டாக இந்த வாழை இலைகளை வெட்டி போட்டு அப்படியே பராமரிக்கிறது உண்டு. அதனால் வேஸ்ட்டாக கிடையாது. வாழை இலைகளெல்லாம் மாட்டுக்கு வெட்டி கொண்டு போவேன். அப்போ என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது உங்கள்கிட்ட வந்து இந்த கால்நடைகள் இருக்குன்னு பார்க்கும்போது அதிலிருந்து இந்த உரங்களை எடுத்து வந்து நீங்கள் இந்த விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துறீங்க. வெளியிலேருந்து வந்து நீங்கள் அந்த உரங்கள் வந்து வாங்குறது வந்து இந்த செலவை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க. ஆமாம் சார், வெளியிலேருந்து வாங்க செலவு கொஞ்சம் குறையுது. ஆனால் நம்ம சொந்தமாக கால்நடை இருக்கனால தோட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த உரங்கள் கிடைக்குது, உரம் வேஸ்ட் ஆகாது, அப்படியே பயன்படுத்திக்குது. சாணி உரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம எப்படி போட வேண்டி இருக்கும்? சாணி உரத்தை கொஞ்சம் உணர்த்தியாக போடணும். வெயிலில் போட்டு உணர்த்தி அந்த புழு இல்லாமல் கொஞ்சம் பொடியதாக போட்டு அப்படியே போட்டாச்சுன்னா புழு ஏறி வாழை நாசம் ஆயிரும். அது வெயிலில் போட்டு கொஞ்சம் உணர்த்தி எடுத்து தான் நல்லா இருக்கும். இந்த தொழு உரங்கள் கொடுக்கணும்னு பார்க்கும்போது நம்ம அந்த முறையாட்டு பராமரித்து போடுறதா வந்து நல்லது. இல்லைன்னா வந்து அந்த புழு பூச்சிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமாம் சார், அதனால் கொஞ்சம் வெயிலில் போட்டு உணர்த்தி புழு வராமல் இருக்குது அது பொடியதாக போட்டு அது கிண்டி போட்டாச்சுன்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறீங்க? ஒவ்வொரு வாழைக்காகட்டும் அந்த கொக்கோக்காகட்டும். வாழைக்கும் கொக்கோக்கும் பராமரிப்பு கொடுக்கும்போது தென்னை மகசூல் கிடைக்கும். அதுக்கு வேண்டியது நம்ம இப்போ தென்னைக்கு மட்டும் தனியாக கொடுத்தாச்சுன்னா நம்ம கையிலேருந்து கொடுத்து தாங்காது. இப்போ வாழை அனுபவம் கிடச்சிட்டு இருக்கோம், கொக்கோ அனுபவம் கிடச்சிட்டு இருக்கோம். அந்த டைமில் நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு. டெய்லி விளைவை பார்க்கறதுக்கும் அது பராமரிக்கிறதுக்கும் அது காய்களை பறிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதனால தான் ஊடு பேராகவும் இப்போ ஓடலன்னு சொல்கிறது. தனி தென்னை இருந்தாச்சுன்னா நம்ம தென்னையை பார்க்க மாட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் போய் பார்ப்போம். இப்போ தென்னை மட்டும் சாகுபடி செய்யணும் பார்க்கும்போது வந்து இந்த தென்னையிலேருந்து கிடைக்கிற அந்த ஒரே ஒரு வருமானம் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ஊடு பேர் சாகுபடி செய்யும் பார்க்கும்போது அதுலேருந்து நமக்கு வேலை ஒலிக்குள்ள அந்த செலவுகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், தனியாக இதுக்கு வந்து செலவு தென்னைக்கு செலவு செய்ய வேண்டிய தேவை வராது. நம்ம வாழைக்கு செலவு செய்யும்போது தென்னைக்கு உள்ள அனுபவம் கிடைக்கும். தென்னை மகசூல் நல்லா இருக்கும். இது நீங்கள் நல்ல மிளகு கூட சாகுபடி செய்கிறேன்னு சொல்லுங்க. இப்போ நல்ல மிளகை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளோ சாகுபடி செய்கிறீங்க? நல்ல மிளகு ஒரு 200 தைக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் தற்சமயம் வெயில் காலத்தில் கொஞ்சம் அழிவு வந்ததுனால இப்போ கொஞ்சம் ஒரு 100-150 தை மேலே இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த தென்னையிலே நீங்கள் அந்த கொடிகளை வந்து படர வைக்கிறதா இல்லை அதுக்குள்ள மரங்களில் வந்து நீங்கள் தனியாக படர வைக்கிறதா? தென்னையில் வளர வச்சாச்சுன்னா தேங்காய் பறக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்து முதல்ல தென்னையெல்லாம் வச்சு பழகினேன். அது சரி வர பழம் இப்போ தனி ரப்பர் கடையில் அந்த மாதிரி இடத்துல தனி மரத்தில் நட்டு வளர்த்துவேன். தனியாட்டு மரங்களில் வந்து நீங்கள் பற்றி படர வைக்க? ஆமாம், ஆயினி பிளாவ மரம் இந்த மரத்தில் இப்போ வளர விடுவேன் சார். இதுக்கு வேற தேனியும் வச்சுருக்கேன். தோட்டக்கலை துறையில் 2 நாள் ட்ரைனிங் கொடுத்து தேனி கொடுத்தாங்க. ஓ, தேனியும் வளர்க்குறீங்க? ஆமாம் சார். இப்போ இந்த தேனி வளர்க்குறேன்னு பார்க்கும்போது அது வந்து நீங்கள் அந்த தென்னைக்கடையில் தானே வச்சுருக்கீங்களா தனியாக வச்சுருக்கீங்களா? தென்னைக்கடையில் இருக்குது சார். தென்னைக்கடையில் இருக்கும்போது நம்ம தோட்டம் எல்லாம் கவனிக்கிற டைம் அதையும் கவனிக்கலாம் இல்லை, அதனால தென்னைக்கடையில் அங்கங்கே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து தேனி வளர்ப்பில் வந்து பயிற்சி பெற்றீங்கன்னு சொன்னீங்க. அந்த பயிற்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது எங்கே பயிற்சி பெற்றீங்க சார்? பேச்சு பறையில் 2 நாள் முகாம் போட்டிருந்தாங்க. 2 நாள் முகாம் போட்டு பயிற்சி கொடுத்து அவங்களே அதுக்குள்ள உபகரணங்களும் கொடுத்து 10 பெட்டியும் கொடுத்தாங்க. 10 பெட்டி வச்சு தான் தேனை இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன பிள்ளையில தேனை பக்கத்து வீட்டில் பார்க்க போவேன். தேனை வச்சிருக்கிறத பார்த்துட்டே இருப்பேன். அந்த அனுபவத்தில் எப்படி வைக்கலாம் அனுபவத்தினால தேனி பெட்டி வாங்கி அவங்க தந்தாங்க. அதை வச்சு பயிற்சி பெற பார்க்கும்போது ஒரு 10 பெட்டிகள் வந்து வேளாண்மை துறையிலேருந்து தந்தாங்கன்னு சொன்னீங்க. அது வந்து இலவசம் மட்டும் தந்தாங்க இல்லை ரூபா கொடுத்து வாங்கினது? இல்லை சார், இலவசம் கொடுத்தாங்க, மானியமாக தான் கொடுத்தாங்க. இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது உங்கள்கிட்ட எத்தனை பெட்டிகள் வரை இருக்கு? தற்சமே 20 பெட்டி மேலே இருக்குது. ஒரு 10 பெட்டிகள் வாங்கினதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பெட்டிகள் மேலே வந்து வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், இப்போ வச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. இப்போ 20 பெட்டி மேலே இருக்குது. இன்னும் சீசன் மாறி கிடச்சிச்சுன்னா நம்ம அடுத்து சரி பண்ணலாம், பெட்டிகளை வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ அந்த தேனீகளை வந்து பராமரிக்கணும்னு பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க? தேனி ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கு கூட க்ளீன் பண்ணணும், எடுத்து அது புகை அடித்து அதுக்கு சுத்தம் செய்யணும். தேன் சீசனில் ஜனவரி பிப்ரவரி மாதம் தேன் சீசன் இருக்கும். பூ பூக்கிற டைமில் சீசன் இருக்குது. அந்த டைமில் வாரத்துக்கு 2 நாள் தேன் எடுக்கலாம். அந்த அளவு எடுத்துகிட்டே இருக்கணும். எடுக்காமல் இருந்தாலும் அது நாசம் ஆகி போயிடும். உங்களுக்கு வந்து முதல் அனுபவம் அப்போ அப்படி பார்க்கும்போது முதல் டைம்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டிலேருந்து எவ்வளோ தேன் வர கிடைக்க ஆரம்பிச்சு? இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் தேன் கம்மியாக இருந்து மொத்தம் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரையில். அதனால் கொஞ்சம் ஒரு பெட்டியிலேருந்து மேக்ஸிமம் 1 லிட்டர் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வாரத்துக்கு 2 நாள் எடுக்கலாம். அந்த 2 நாள் எடுத்தாச்சுன்னா அந்த ஒரு மேக்ஸிமம் 1 மாதம் வரை கிடைக்கும். இது தேனி பெட்டிகள் வந்து நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சிருக்கேன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தென்னையில் வந்து காய்ப்பு திறனை இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சார், தேனி இருக்கனால மற்ற காய்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது, வாழைகளுக்கும் மற்ற கொக்கோ மற்ற மாதிரி மரங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. தென்னைக்கும் மகசூல் அதிகமாக வரும், கொக்கோக்கும் மகசூல் அதிகமாக இருக்கும். தேனி வந்து நம்ம இன சேர்க்க வைப்பனால காய்களும் வேலை கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்கள், எப்படி நீங்கள் உழைக்கிறீங்க? உழைப்பு தான் இருந்தாலும் காலம் இருந்து சாயங்காலம் வர தோட்டம் நேரம் கிடைக்கிற டைம்லலாம் தோட்டத்துலேயும் மாட்டுக்கு அப்படி இப்படி கதை போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக வந்து சொந்த உழைப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆமாம் சார், முக்கியத்துவம் சொந்த உழைப்பு. நான் வேலைக்கு ஆள் இருக்குது. டெய்லி ஒரு 2 பேர் 3 பேர் வருவாங்க. அவங்களும் வேலை நடக்கும், நம்ம தோட்டம் செலவு நடக்கும். அவங்களுக்கும் 10 பேர் வேலை கொடுத்தாலும் நமக்கும் ஒரு உழைப்பு நடக்கும். அந்த இதில் அவங்களும் வேலை நடக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
சரி, இதை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்போ வந்து நீங்க வந்து இந்த கொக்கோயை பறிச்சு வந்து நீங்க மதிப்பு கூட்டி விற்கிறேன்னு சொன்னீங்க, அது வந்து எப்படி நீங்க சந்தைப்படுத்துறீங்க? சரி, வாழையை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்குறது தான். வீட்டு பக்கத்தில் கடைகள்லாம் கொடுத்து சேல்ஸ் பண்ணுவேன். தென்னையை பொறுத்தவரையில் கடைகள் மார்க்கெட் தான் கொடுக்க முடியும். அதுபோக கொக்கோயை பொறுத்தவரையில் கம்பெனிக்காரங்க வராங்க, கொக்கோ கம்பெனிலேருந்து வராங்க, மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க. கடைசி ஷோவாக முந்தின ஷோவாங்க, அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, நான் என்ன டைம் இத்தனை டைம் வருவேன்னு சொல்லிட்டு. அது கணக்கு பண்ணி நம்ம அந்த இருக்க கொக்கோயை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். வந்து மாதத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. மண்டே மார்க்கில் வராங்க, மாதத்துக்கு ஒரு நாள் வராங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனை கிலோகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஒவ்வொரு மாதம்? இப்போ புதிய மரம் வந்து ஒரு மாதத்தில் 5 கிலோ 6 கிலோ வருது. ஆனால் போக 10 கிலோ 20 கிலோ வந்துடும். கிட்டத்தட்ட நீங்கள் நட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. 2.5 வருஷம் தான். மாதம் 5 கிலோ 6 கிலோ கிடைக்குது. அதுலேயே அந்த கொக்கோயில் வந்து தரம் பிரிப்பாங்களா? தச்சமே அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் தரமாக கொண்டு வந்தால் நல்லா உங்கள் தரம் கார் நல்லா இருக்குது. அவங்க சொல்லி வந்தாலும் நமக்கு அந்த பக்கம் தெரியுது, தெரிஞ்சனால கார் நல்லா இருக்குது. அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் உங்கள் கார் பரவாயில்லை நல்லா இருக்குது, கொஞ்சம் உலக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உலர போட்டு கொடுக்கணும்னு பார்க்கும்போது கொஞ்சம் விலைகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்குது சார். என்ன அளவில் வந்து கிலோவுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க? இப்போ தற்சமயம் போன மாதம் பொறுத்தவரையில் 450 ரூபா இருந்து கிலோவுக்கு. சில சீசனை பொறுத்தவரையில் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். 600, முதல்ல 900, 1000 ரூபா இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இப்போ 450 ரூபா 500 ரூபா அந்த சீசனில் வந்துட்டு. சீசனை பொறுத்து வந்து விலைகள் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கு சார். சீசனை பொறுத்தவரையில் விலை ஏறி இறங்கிட்டு இருக்கும். இதே நல்ல மிளகை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? நல்ல மிளகு பக்கத்தில் கடைகளில் கொடுத்தோ மார்க்கெட்டில் கொடுத்தோ சேல்ஸ் பண்ணது தான். அது உணர்த்தி பருவப்படுத்தி பக்குவப்படுத்தி மார்க்கெட்டில் கொடுத்து தான் சேல்ஸ் பண்ணுது. என்ன அளவில் வந்து நீங்கள் அந்த தென்னைக்கடையில் ஊடு பயிர் இந்த மாதிரி பல பயிர்கள் சாகுபடி செய்யும் பார்க்கும்போது வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? ஊடு பயிர் செய்கிறதுனால எல்லாத்துக்கும் வருமானம் தான். நமக்கு இந்த பயிரை நஷ்டமாக இருந்தாலும் அடுத்த அந்த பயிரில் லாபம் கிடைக்கும். ஒரே பயிரை நம்பி இருக்காம பார்க்கும்போது பல பயிர்கள் சாகுபடி செய்யும் பார்க்கும்போது அதிக அளவில் வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆமாம் சார். நம்ம இந்த பயிர் இல்லாமல் அந்த பயிரில் தான் ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்போ வாழை அழிஞ்ச காற்றுல மழையில் வாழை அழிஞ்சாலும் மற்ற பயிர் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். கொக்கோ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறனால அந்த பயிர் காப்பாற்றி விட்டுரும். அதனால ஊடு பயிர் செய்யும்போது நமக்கு எல்லாத்துக்கும் பலம் தான். அழிவு வந்தாலும் ஒன்று தென்னையில் கிடைக்கும், ஏதாவது ஒரு பிரயோஜனத்தில் லாபம் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஊடு பயிர் வந்து நீங்கள் தென்னைக்கடையில் சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது இந்த ஊடு பயிருக்கு உரம் கொடுக்கறனால வந்து தென்னையும் ஒரு வளர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது பார்க்கும்போது ஊடு பயிர் சாகுபடி செய்யும்போது அதுலேருந்து வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம் சார். இருக்கனால தான் நம்ம சப்போர்ட் இருக்கனால தான் நம்ம செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஊடு பயிர் கொடுக்கறனால தென்னைக்கும் மகசூல் அதிகமாக இருக்குது. அதோட தென்னையும் உணங்கி இருக்கும், விளையெல்லாம் புல்லு பிடிச்சிடாங்க. புல்லு நம்ம டெய்லி பண்ண முடியாதுல்ல. இதை பார்க்குற டைமில் அந்த புல்லுகளும் கொஞ்சம் களைகளும் கொஞ்சம் குறைஞ்சி வரும், ஊடு பயிர்களும் வளர்ந்து வரும். பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்யும்போது வந்து அதிக அளவில் வந்து வருமானம் கிடைக்கும். இவ்வளோ நேரம் பார்க்கும்போது தென்னைக்கடையில் ஊடு பயிர் சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் திப்பிரமலை KB ஹரிதாஸ் அவர்கள். உடன் உரையாடியவர் T. எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.